இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. முக்கிய கண்டுபிடிப்புகள் வரிசையில நம்ம இப்ப பார்க்க போறது மொபைல் போன்ஸ். தவிர்க்க முடியாத ஒரு சாதனமாக மாறி இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன்ஸினுடைய முக்கியத்துவத்தை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பாத்தி. மனிதர்களுக்கு தேவையான முக்கிய கண்டுபிடிப்புகள்ல இந்த மொபைல் போன்ஸினுடைய கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை பத்தி விளக்கி சொல்லுங்க சார். உள்ளங்கையில் உலகம் அப்படிங்கிற கனவை சாத்தியமாக்கி இருப்பது மொபைல் போன்கள். ஒரு மிகப்பெரிய தாக்கம். மொபைல் போன்கள் இல்லாத மனிதர்களே அரிது. மொபைல் ஃபோன்கள் இல்லாதவர்கள் டிஜிட்டல் ஏழைகள் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு பெரும் கோடீஸ்வரர்கள் முதல் பிச்சைக்காரர்கள் வரை அனைவர் கரங்களிலும் மொபைல் ஃபோன்கள் தவழ்கின்றன. இன்றைய தகவல் தொடர்பின் ஆதாரமான கருவிகள் மொபைல் ஃபோன்கள். மொபைல் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள்ல ஒன்று, இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடித்தவர் யார், எப்போது, அதை பற்றி சொல்லுங்க சார். மொபைல் ஃபோனை கண்டுபிடித்தவர் மார்ட்டின் கூப்பர். அவர் 1973 மொபைல் ஃபோனை கண்டுபிடித்ததோட முதல் பயன்பாட்டையும் சாதித்து காட்டினார். அவர் மோட்டரோலா அப்படிங்கிற கம்பெனியில், தொலைத்தொடர்பு கம்பெனியில் பணியாற்றிய ஒரு மூத்த நிர்வாகி. அவர் பயன்படுத்திய மொபைல் ஃபோனுடைய பிராண்ட் மோட்டரோலா டைனாடாக் 8000X. இதுதான் ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன். 1973 மார்ட்டின் கூப்பர் முதல் மொபைல் ஃபோனை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தி இருந்தால் கூட 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. ஆஃப்டர் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு பிறகு. மார்ட்டின் கூப்பர் கண்டுபிடித்த அந்த மொபைல் ஃபோன் எப்படி இருந்தது, எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுச்சு? கிட்டத்தட்ட ஒரு செங்கலை போன்று இருந்தது. 10 இன்ச் உயரம், 1.1 கிலோ எடை, டிஸ்பிளே ஸ்க்ரீன் எதுவும் கிடையாது, ஒன்லி பட்டன்ஸ். 10 மணி நேரம் பேட்டரி போட்டால் ஒரு அரை மணி நேரம் பேச முடியும். அது அனலாக் செல்லுலார் டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி செயல்பட்டது. பேசிக்காக ஒரு செல் டவர் இருந்தது. அந்த செல் டவரோட இணைப்பில் இவர் பேசிய தகவல் தூரத்தில் இருந்த இன்னொரு நண்பருக்கு போய் சேர்ந்தது. மார்ட்டின் கூப்பர் மோட்டரோலா கம்பெனியில் ஒரு மூத்த நிர்வாகி. அவருடைய போட்டி கம்பெனியான பெல் லேப்ஸ் கம்பெனியினுடைய ஒரு மூத்த நிர்வாகியுடன் அவர் ஃபஸ்ட்டு மொபைல் டாக்ஸ் நடத்தினார். இதை பல்வேறு செய்தியாளர்கள் முன்பு, டிவி ரிப்போர்ட்டர்ஸ் முன்பும் அதை அவர் சாதித்து காட்டினார். 1983 அவர் பயன்படுத்திய மோட்டரோலா டைனாடாக் 8000X என்ற ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் அதிக எடை கொண்டதாக இருந்துன்னு பார்த்தோம். பட் அதை அடுத்தடுத்த கட்டங்களில் அதை இம்ப்ரூவ் பண்ணி 10 ஆண்டுகள் கழித்து தான் பொதுமக்களுக்கு அறிமுகமாச்சு. அவ்வாறு பொதுமக்களுக்கு அறிமுகமாகும்போது அதனுடைய எடை குறைக்கப்பட்டு நிறைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆனால் அந்த காலத்திலேயே அதனுடைய விலை கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் இருந்தது. பட் ஒர்த்து, ஏன்னா ஃபஸ்ட் டைம் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருந்தது. மொபைல் ஃபோன் தொழில்நுட்பத்தினுடைய முக்கிய வளர்ச்சி கட்டங்கள் எவை சார்? தலைமுறை வளர்ச்சின்னு சொல்கிறோம், ஜென்ரேஷனல் க்ரோத். 1G அப்படிங்கிறது 1980s செல்ஃபோன் அறிமுகமான காலகட்டத்திலிருந்து. அப்போது அனலாக் தொழில்நுட்பம் தான் இருந்தது. வெறும் குரல் அழைப்புகளுக்கு மட்டுமே மொபைல் ஃபோன் பயன்பட்டது. அடுத்து 2G காலகட்டம் 1990s. அப்போது டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துருச்சு, எஸ்எம்எஸ் அறிமுகமாச்சு, குரல் அழைப்புகளின் தரமும் மேம்பட்டது. இதெல்லாம் 2G காலகட்டம். அடுத்து இதிலே ஸ்லைட்லி இம்ப்ரூவ்டு 2.5G 2.7G வந்துச்சு. இதில் மெசேஜிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. சிறிய அளவில் இன்டர்நெட் யூசேஜ் ஆரம்பமாச்சு. அடுத்தது 3G, 3ஆம் தலைமுறை ஃபோன்ஸ். இதில் இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமாச்சு, வீடியோ கால் சாத்தியமாச்சு, மெசேஜிங் பட்டன் இன்னும் இம்ப்ரூவ் ஆச்சு. அடுத்து 4G காலகட்டம் 2010 இதில் இன்னும் ஸ்பீடான இன்டர்நெட், வீடியோ ஸ்ட்ரீமிங், ஆன்லைன் கேமிங், ஹெச்டி வீடியோ கால்ஸ், ஜூம், இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் 4G பீரியட். அடுத்து 5G காலகட்டம் 2020s. ஃபாஸ்டஸ்ட் நெட்டு, நிறைய ஆப்ஸ் வந்தது. அதே மாதிரி ஏஐ, இந்த மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சி 5G பீரியட். அடுத்து எதிர்பார்க்கக்கூடியது 6G. இதில் என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா மிகப்பெரிய டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அட்வான்ஸ் ஏஐ நெட்வொர்க்ஸ், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, XR, மெட்டாவர்ஸ், இந்த மாதிரி அடுத்த கட்ட பாய்ச்சல்
6Gயில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை மொபைல் போன்ஸ் புழக்கத்தில் இருக்கிறது சார்? ஒரு கணக்கீட்டின்படி 18 பில்லியன் 1800 கோடி. உலகின் மக்கள் தொகையே 820 கோடி தான். ஆனால் சிலர் 2-3 ஃபோன்கள் இருக்கிறதுனால ப்ரெசன்ட் யூஸில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் 1800 கோடி. இதில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் 700 கோடி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பயன்பாட்டில் இருக்குது. அதிக அளவில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல நம்பர் 1 சைனா. சைனாவில் 180 கோடி மொபைல் ஃபோன்கள் பயன்பாட்டில் இருக்குது. 2வது இடத்தில் இருக்கிறது இந்தியா. இந்தியாவில் 120 கோடி மொபைல் ஃபோன்கள் பயன்பாட்டில் இருக்குது. ஸோ மக்கள் தொகையை விட அதிக எண்ணிக்கையில் மொபைல் ஃபோன்கள் பெருகி இருப்பதும் ஸ்மார்ட் ஃபோன்கள் பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறதும் எதை காட்டுதுன்னு சொன்னால், மொபைல் ஃபோன்கள் இல்லாத உலகம், தகவல் தொடர்பு எதிர்காலத்தில் இல்லை என்பது தான். அவை மொபைல் ஃபோன்கள் மனித வாழ்க்கையை சுலபமாக்கி இருக்கின்றன, சுவையாக்கி இருக்கின்றன. கீ இன்வென்ஷன் சீரீஸ்ல ஒவ்வொன்றையும் மிக அழகாக விளக்கி எடுத்து சொன்னீங்க. இப்போ நிறைவா மொபைல் போனை பற்றியும் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி ஆர்த்தி.